ஹே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கால் பண்ற நிறைய பேர் எது சார் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, எந்த யூனிட் மட்டும் படிச்சா போதும், எப்படி பாஸ் பண்றது, நீங்க எப்படி 2 முறை பாஸ் பண்ணீங்க பிஜிடிஆர்பி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது ஒருத்தருக்கா தனித்தனியாக சொல்ல முடியாதனால ஒரு வீடியோவே போடுறேன். ஹவ் ஐ கிராக்ட் பிஜிடிஆர்பி ட்வைஸ். முதல்ல நம்ம மேஜருக்கு வந்துடலாம். மேஜரில் நமக்கு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. உடனே சரி எது இம்பார்ட்டன்ட் யூனிட், எது படித்தா இது அதிகம், எதில் வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னு கொஷின் கேட்காம, முதல்ல இந்த 10 யூனிட்ல உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நல்லா எது வருமோ அந்த 4 யூனிட்டை சூஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, கிராஃப் தியரி சூப்பராக வரும், அதில் பிஹெச்டியே பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன சூஸ் பண்ணுவோம்? கிராஃப் தியரி ப்ளஸ் அதுக்குண்டான வேற ரிலேட்டடாக வேற எந்த 3 டாபிக் வருமோ அது மாதிரி 3 டாப்பிக்கை சூஸ் பண்ணிடணும். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து பிடிஇ ஓடிஏன்னு நல்லா வரும் அவருக்கு. அதே மாதிரி டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ அவர் வந்து பிடிஓடி சூஸ் பண்ணிக்குவார். அது ரிலேட்டடாக இருக்க வேறு ஏதாவது ஒரு 3 யூனிட்டை சூஸ் பண்ணிக்கிறார். இல்லை வேறு ஏதாவது வேறு எந்த இதில் அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கிறார். இப்போ எனக்கு எனக்கு வந்து அனாலிட்டிக்கல் நல்லா வரும். ஸோ நான் அனாலிட்டிக் சம்மந்தப்பட்ட டோபாலஜி மாதிரியான யூனிட்ஸை நான் எடுத்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே சார் நான் வந்து 1 வருஷமாக லீவ் போட்டு படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாமே படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே சூப்பராக தெரியும் அப்படின்ட்டு தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, டைம் இல்லை சார், ஏன்னா அவ்வளோதான் கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன், ரொம்ப டைம் எக்ஸாம் பக்கம் வந்துருச்சு, நான் இப்போ தான் வந்துட்டு நான் வேலைக்கும் போய்கிட்டு நான் இதையும் படிச்சாகணும், எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை, பட் இருந்தாலும் என்ன இந்த எக்ஸாமை கிராக் பண்ணி ஆகணும், இதுதான் என் லைஃபு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய அட்வைஸ் தானே தவிர, எனக்கு எது ஒர்க் அவுட் ஆனுச்சு அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறேனே தவிர, இதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றி பயன்படுத்திக்கணும். இதை முதல்ல அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதை நான் சொல்கிறேன்னு இல்லை, யார் சொன்னாலும் சரி, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக அப்படியே யார் சொன்னதையும் அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 4 யூனிட் எடுத்துக்கிட்டிங்களா? இந்த 4 யூனிட் உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரியணும். சார் எனக்கு எதுவுமே நல்லா வராது அப்படின்னா, எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அந்த 4 யூனிட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 4 யூனிட் எடுத்துட்டீங்க. அதில் எல்லாமே படிக்கணும். ஏ டு செட் படிக்கணும். சரிங்களா? நூக் அண்ட் கார்னர் படிக்கணும். ஒரு ஒரு சின்ன ரிசல்ட் ஆகட்டும், ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் ஆகட்டும், ஒரு டெஃபனிஷன் ஆகட்டும், எந்த ஒரு சப்லெமாவாகட்டும், எதையுமே விடக்கூடாது. ஒருவேளை இதில் ப்ராப்ளமேட்டிக் யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்னா எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் போட தெரியணும். ஒரே ப்ராப்ளத்தை 2, 3 வகையில் கூட போட தெரியணும். ஓகே. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியில் வந்த எல்லா கொஷின்ஸும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4, 5 கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்தது. எடுத்துக்கிட்டு அதில் இந்த 4 யூனிட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணுறது சென்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களால் அதுக்கு ஒரு லாஜிக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியணும். சின்னதாக, பெருசாக கொடுக்க முடியலனாலும் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற முடியுற மாதிரி அந்த கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து ஏதோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச்சில் இந்த 4 யூனிட்டுக்கு உண்டான கொஷின்ஸை மட்டும் நல்லா தெளிவாக இது ஷார்ட்கட் எப்படி, அதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம போடணும் எப்படி ஆகும், இந்த கம்ப்ளீட்டாக இவ்வளவு நேரமாக இந்த கொஷின் போடணுமா, இல்லை எடுத்த உடனே இந்த கொஷினை சுருக்க முடியுமா, நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறத யோசித்து படிக்கணும் இந்த 4 யூனிட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து இப்போ உங்களுக்கு 100% 100 டேஸ் உங்களுக்கு இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா, இதில் 60% ஆஃப் டைம் வந்து இதுதான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இது மறுபடியும் சொல்கிறேன், இது நான் 10 யூனிட்டுமே என்னால் படிச்சுக்கிறேன், சூப்பராக படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையவே கிடையாது. ஸோ அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ எனக்கு டைம் இல்லை சார், எனக்கு வந்து இருக்கிற டைமில் நான் என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம் இதெல்லாம் பார்த்துக்கிறது போக இதையும் நான் செஞ்சாகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது இப்போ மீதி இருக்கிற 6 யூனிட்ல சரிங்களா, 3 யூனிட்டை சூஸ் பண்ணணும். ஓகே. இந்த 3 யூனிட் எப்படி இருக்குன்னா, ஒன்லி ப்ராப்ளம் சால்விங், ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய யூனிட்ஸா பார்த்து சூஸ் பண்ணணும். இதுல ஃபுல்லா நீங்க ப்ராப்ளம் சால்விங் யூனிட் தான் சூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரியல் சார் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 4லயே நான் ப்ராப்ளம் சால்விங் நிறைய சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கூட, மீதி இருக்கிற 6லயும் ப்ராப்ளம் ஓரியன்டடா நீங்க ஒரு ஒரு யூனிட்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அப்படியே ஒரு லிஸ்ட் போடுங்க. ஸோ இது லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து இது வந்து ஒரு 60% வந்து ப்ராப்ளம்ஸா இருக்கு. இதுல வந்து ஒரு 30% ப்ராப்ளம்ஸா இருக்கு. இதுல ஒரு 25% ப்ராப்ளம் இருக்கு. இது ஒரு 20, இதுல வந்து ஒரு 10, இதுல வந்து ஒரு 5 தான் இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல இந்த 3 யூனிட்ல வெறுமனே ஏற்கனவே 4 யூனிட் முடிச்சிட்டீங்க.
இந்த 3 யூனிட்ல மீதி இருக்கிற அந்த 60% ஆஃப் டைம் இருக்கு இல்லையா? அதுல 100% ஆஃப் டைம்ல 60% நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. 100ல 60% ஆஃப் டேஸ் வந்து நீங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. மீதி இருக்கிற 40ல நீங்க 20 இதுக்கு எடுத்துக்கணும். 20% ஆஃப் டைம் இதுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த இதுல இருக்கிற 3 யூனிட்ல வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணணும். நீங்க இதுக்குண்டான தியரம்ஸோ, சப்லெமாஸோ அதுவோ எதுவுமே நீங்க டச் பண்ணவே கூடாது. சரிங்களா? வெறும் ப்ராப்ளம் எடுத்தோனே முதல்ல ப்ராப்ளம் எடுத்து தான் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சில டெஃபினிஷன்ஸ் தேவைப்படும். அந்த டெஃபினிஷன இந்த ப்ராப்ளம் வந்த பிறகு இந்த ப்ராப்ளம் பார்த்து இந்த ப்ராப்ளம்க்கு தேவையான டெஃபினிஷன போய் படிச்சுட்டு வரணும். நீங்க எடுத்தோனே டெஃபினிஷன் நான் இதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு தான் இங்க வருவேன். சரிங்களா? நான் கிராமர்லாம் படிச்சுட்டு தான் இங்கிலீஷ் கத்துக்குவேன் அப்படின்ற மாரி தான் இது. எடுத்தோனே நீங்க ப்ராப்ளம் போட ஆரம்பிக்கணும். அந்த ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அப்போ நீங்க திரும்பி போய் இந்த டெஃபினிஷன்ஸ் இது படிச்சுக்கணும். ஓகே. ஈவன் நீங்க ரியலே எடுத்தா கூட ரியல்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும்? அந்த சீரிஸ், சீக்வென்ஸ், அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இந்த மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அத மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. இந்த 3 யூனிட்ல வெறும் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அத கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சுருங்க. நீங்க வந்து அந்த ஒரே கொஸ்டின 2, 3 வகையில சால்வ் பண்ற மாரியும் தெரிஞ்சுக்கணும். வேற எப்படி வந்து மறுபடியும் ஷார்ட்கட்டா அந்த ப்ராப்ளம் போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்களா உங்களுக்கு எது சேட் சூட் ஆகுதோ, ஏதோ அங்க சொல்றாங்க, இங்க சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த வழியில, அந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க ஃபுல்லா ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னால டைம் ரொம்ப கம்மியா தான் எடுக்கும். ஸோ இதுல வந்து ஒரு 20 டேஸ்ல நீங்க லெட்ஸ் சே 100 டேஸ்ல 60 டேஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. மீதி 20 டேஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. மீதி உங்ககிட்ட இருக்கிறது 3 யூனிட். ஓகேவா? இந்த 3 யூனிட்ட நீங்க பரீட்சைக்கு ஒரு 2, 3 வீக்ஸ் வரைக்கும் படிக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது நீங்க இருக்கிற டேஸ எதுல கான்சன்ட்ரேட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றீங்க. அடுத்து 3 யூனிட்ல ப்ராப்ளம்ஸ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. மீதி 3 யூனிட்ட கடைசியில தான் படிக்கிறீங்க. கடைசி ஒரு 2, 3 வீக்ஸ் இருக்கு. அப்படி 2, 3 வீக்ஸ் இருக்கு அப்படின்றபோது தான் இத படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இத எப்படி படிக்கணும் அப்படின்னா, வேகமா படிக்கணும். ஓகே. இங்க உட்காந்துட்டு நீங்க ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டோ, ப்ராப்ளம் உட்காந்து சால்வ் பண்ணிட்டோ, புரியறதுக்கு ட்ரை பண்ணிட்டோ பண்ணவே கூடாது. சரிங்களா? ஏன்னா, இது நீங்க சொல்லலாம். பட் இது வந்து பிஜிடிஆர்பி காம்படிட்டிவ் எக்ஸாம். சரிங்களா? இங்க டைம் தான் முக்கியம். உங்களுக்கு இருக்கிற குறைந்தபட்ச டயத்துல இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்றது அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வருவேன் சார் அப்படின்னா, 1 வருஷம் ஆனா கூட நீங்க படிச்சுட்டு தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் முடிக்க மாட்டீங்க. ஓகே. மறுபடியும் சொல்லிட்டேன். நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் சார். எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாமே வரும். நான் நல்லா மார்க் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அந்த மாரி இருக்கணும். இந்த இது கிடையவே கிடையாது. சரிங்களா? இது வந்து மினிமம் மெட்டீரியல் மாரி. ஓகே. ஸோ உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. வேற நெறைய கமிட்மெண்ட்ஸும் அதிகமா இருக்கு. எனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது. எனக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். கடைசியில ஒரு சீட்டு கிடைச்சா கூட போதும் அப்படின்றது வந்து மறுபடியும் சொல்லிட்டேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆனுச்சு. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா, இத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இதுக்கேத்த மாதிரி இத வச்சு நீங்க உங்களுக்கு தனியா ஒரு சிஸ்டம பில்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படியே யார் சொல்றது நான் சொல்றதா இருக்கட்டும், யார் சொன்னாலும் அப்படியே கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே. மீதி இந்த 3 யூனிட்ல எப்படி படிக்கணும் அப்படின்னா, அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாரி படிக்கணும். பார்க்குறீங்க இப்போ பி நாட் இருக்கு, கியூ நாட் இருக்குன்னா நீங்க அத வந்து மனப்பாடம் ஜஸ்ட் வந்து ஒரு டைம் வாய தொறந்து படிக்கணும். ஸோ ஒரு தியரம் இருக்கு அப்படின்னா, அந்த தியரம வாய தொறந்து படிக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கூட அந்த ப்ராப்ளத்தோட டெஃபினிஷன்ஸ் இத கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அத வந்து கடைசி சமயத்துல தான் படிக்கிறேன். லாஸ்ட் 2 டூ 3 வீக்ஸ்க்கு உள்ள இருக்கும்பொழுது தான் நீங்க படிக்கிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு படிச்சது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, அந்த கொஸ்டின பொறுத்த அளவுல இதுதான் அப்படின்றது தெளிவா தெரியல அப்படின்னாலும், உங்களால ஓகே இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. இந்த சிம்பிள் இப்படிதான் வரும். இங்க படிச்ச மாரி இருக்கு. வாய தொறந்து படிக்கிறீங்க. வாய தொறந்து படிக்கும்பொழுது அதுக்கு ஒரு ரீகால் ஆகும். கண்ல நல்லா பார்த்துக்கிறீங்க. ஓகே. இப்படிதான் வந்துட்டு இந்த 3 யூனிட்ட நீங்க ஃபாஸ்ட்டா படிச்சு முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 1 வீக் ரிவிஷனுக்காக வச்சுக்கணும். ஸோ மீதி 2 டூ 3 வீக்ஸ் இருந்தா 2 வீக்ஸ் இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ உங்களுக்கு புடிச்ச யூனிட் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. இதுல இருக்கிற இது இருக்க எல்லாமே டெஃபினிஷன்ஸ்ல இருந்து, கவுண்டர் எக்ஸாம்ஸ்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் படிச்சிருக்கீங்க. இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா? கம்ப்ளீட் மெத்தட் இருக்கா? வேற மேடை போலாமா? எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டீங்க. சரிங்களா? இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இது நல்லா வெறும் 4 யூனிட் தான் அப்படிங்கிறதுனால, சப்போஸ் நீங்க மீதி இந்த 4 யூனிட்க்கு அப்புறம் மீதி 6 யூனிட் நீங்க படிச்சா கூட இது அப்படியே ஞாபகம் இருக்கும். கடைசியில ஒரு லைட்டா ரீகால் விட்டா போதும்.
அது மாதிரி இது ஒர்க் ஆகும். இது நல்ல வரும். லாங் டர்ம் மெமரியில உங்களுக்கு இருக்கும். இந்த 4 யூனிட். மீதி 3 யூனிட் நீங்க எப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்க? ப்ராப்ளம் சால்விங் தான். இதுல இருக்கிற ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ மட்டும் தான் எடுத்து நீங்க படிச்சிருக்கீங்க. அது சப்போர்ட் பண்ற மாரியான டெஃபினிஷன்ஸ், ரிசல்ட்ட மட்டும் பார்த்துக்கிட்டீங்க. சரிங்களா? இப்ப இத வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. இதுல ஒருவேளை இதுல தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் என்ன சார் பண்றதுன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேத்த மாரி சின்னதா ஒரு ப்ராப்ளம் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது வந்து யூனிட்க்கு ஏத்த மாரி மாறும். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. தியரிட்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் ஒரு நீங்களா ரொம்ப சிம்பிளா 1 + 2 = 3 அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின இங்க கொஸ்டின்ல அப்படின்ற மாரியான ஒரு ப்ராப்ளத்த இங்க கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்களோ, அந்த ஸ்டேட்மென்ட்க்கு தகுந்தா மாரி ஒண்ணு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ஸ்டேட்மென்ட்க்கு சொல்யூஷன் வருது இல்ல. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா சும்மா கால்குலேஷனே போடாம கண்டுபிடிக்கிற மாரியான சின்ன, சின்ன ப்ராப்ளம்ஸா நீங்க எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டேட்மென்ட்க்கு ஈக்குவலா இருக்கிற மாரி, சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி எடுத்துக்கிட்டு, இந்த 4 சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆன்ஸர் கீ இருக்கு இல்லையா? இது கூட செக் பண்ணி பார்க்கணும். எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு. எது சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அதெல்லாம் விட்டுட்டு வந்துரணும். சப்போஸ் உங்களால 3 இது கேன்சல் பண்ண முடிஞ்சுச்சா, மீதி 1 ஆன்ஸர்ன்னு குறிச்சிடலாம். ஒருவேளை சார் 2 தான் கேன்சல் பண்ண முடியுது. மீதி 2 இருக்கு. இத எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு ஏதாவது கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா போடுங்க. இந்த நீங்க ப்ராப்ளம் குடுத்தீங்கன்னா, ப்ராப்ளத்த கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளமா மாத்துங்க. அப்ப என்னன்னா இன்னொரு இதுவும் நமக்கு எலிமினேட் ஆயிரும். இப்ப மீதி இருக்க ஒண்ண நீங்க இது பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே நான் சொல்ற இந்த ப்ராப்ளம் எல்லாமே, இது ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளா இருக்கிற ப்ராப்ளமா எடுத்துக்கிட்டு, இதோட பொருத்தி பார்த்து ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடணும். ப்ராப்ளமா குடுத்தா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. தியரட்டிக்கலா இந்த மாரி சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? மீதி இருக்கிற 3 அப்படிங்கிறது, நீங்க கடைசியா போடணும். சரிங்களா? எப்படி போனா டைம் ரொம்ப எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ்ல தான் படிச்சிருப்பீங்க. அதனால படிச்சது ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஏன்னா, நமக்கு சைக்காலஜில படிச்சிருப்பீங்க. ஒரு படிச்சது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 75% தான் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால இதெல்லாம் கடைசியில தான் படிக்கிறீங்க. உங்களுக்கு பரீட்சை எழுதுறப்போ ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபோட்டோகிராஃப் மெமரி மாரி. இத வச்சு குறிச்சு எழுதிடுறீங்க. இப்போ இதுல 40%க்கு 40% மார்க் எடுத்துடுறீங்க. இதுல 30%ல ஒரு 25 உங்களுக்கு ரைட்டா வந்துரும். இதுல ஒரு 15% நமக்கு ரைட்டா வந்துரும். மேபி சில சமயம் வந்து அப்படியே ஸ்டாக் கொஸ்டின்ஸா இருக்கிறத அப்படியே அ எழுத்து மாறாம கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 15 அப்படிங்கிறது சில சமயம் 25ஆ கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நமக்கு 15 வச்சுக்கலாம். டோட்டல் எவ்வளோ ஆச்சு நமக்கு? கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 80% மார்க் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஓகே. அப்ப 80% மார்க் எடுத்தாச்சு அப்படிங்கும்போது நம்ம ஷார்ட் லிஸ்ட்ல வந்துருவோம். மீதி இருக்கிறது உங்களுடைய அந்த எக்ஸாமுடைய டிஃபிகல்ட்டி பொறுத்து, உங்களுடைய லக்க பொறுத்து, அதில எத்தன வந்து கிரேஸ் கொஸ்டின்ஸ் வருது, எத்தன தப்பு வருது, எத்தனைக்கு 2, 3 மார்க் குடுக்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து மாறும். இது நம்ம கையில இல்ல. ஸோ இது எல்லாமே மினிமம் பிளான் தான். சரிங்களா? நீங்க வெறும் வெறும் 70% எடுத்து அ லிஸ்ட்ல கூட வராம போறதுக்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, 80% மார்க் எடுத்துடலாம். இது எல்லாமே மேஜர்ல தாங்க. இது எல்லாமே மேஜர்ல தான். சரிங்களா? இந்த மேஜர தவிர மற்ற இதுல எப்படி பண்றது? நான் பொறுத்த அளவுல மேஜர தவிர வேற எதுவும் படிக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப சைக்காலஜி எடுத்துக்கோங்களேன். சைக்காலஜி வந்து ஒரு கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜலதோஷம் ரொம்ப கொடுமையான வியாதி. மாத்திரை போட்டீங்க அப்படின்னா, 1 வாரத்துல சரியாயிரும். மாத்திரை போடலன்னா 7 நாள்ல சரியாயிடும். அது மாரி தான் சைக்காலஜியும். நீங்க ஒரு 40 கொஸ்டின் சைக்காலஜில வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க படிச்சுட்டு போய் எழுதினீங்கன்னா ஒரு 10 எடுப்பீங்க. படிக்காம போய் இங்கி, பிங்கி, பாங்கி போட்டாலே 12 எடுத்துருவீங்க. சரிங்களா? இவ்வளவுதான். இதுக்கு மேல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் நீங்க வந்து சைக்காலஜிலேயே ஊறி போயிருந்தால் ஒழிய, இதுல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்ணிறேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆல் மை எனர்ஜி டூ திஸ் ஒன் விச் டசன்ட் கிவ் எனி ரிசல்ட் டூ மீ, நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய எனர்ஜிய இதுல ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த 4 யூனிட்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுல ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ல, இதுல ஃபோட்டோகிராஃப் மெமரில ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு 80% எப்படியும் வந்துரும். மீதி இருக்கிறது எப்படியும் இங்கி, பிங்கி, பாங்கில எப்படியும் 10, 12 வந்துரும் உங்களுக்கு. அடுத்து ஜெனரல் நாலேட்ஜ். ஜிகேலாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, எங்கருந்து கேட்குறான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அன்லெஸ் இந்த ஒரு டிஎன்பிசில நடந்துச்சு இல்லையா? ஏற்கனவே வந்த கொஸ்டின்லாம் லீக் அவுட் பண்ணி, அது மாரி ஏதாவது உங்களுக்கு அவுட் ஆனால் ஒழிய, ஜிகேவ பொறுத்தளவு நீங்க கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் நீங்க டிஎன்பிசி மாதிரியான எக்ஸாமுக்கு ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கிறவங்க ஜிகே ஈஸியா இருக்கும். மற்றபடி நமக்கு மேஜர் மேஜர் மட்டும் படிக்கிறீங்க, டிஎன்பிசில எதுவும் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்றவங்களுக்கு ஜிகே படிக்கிறது வந்து வே டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் பிஜிடிஆர்பி 2 டைம்
பாலி டிஆர்பி 2 டைம்ஸ், நெட், செட், இது இல்லாமல் இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், ஸ்கூல் அசிஸ்டன்ட், இன்னும் வேறு சில சின்ன சின்ன எக்ஸாம்ஸு இதெல்லாம் நிறையா பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு மினிமம் பிளான் இருக்கிறது ரொம்ப கம்மியான டைம், இந்த டயத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இங்கே பிஜிடிஆர்பி வந்து நீங்கள் மேக்ஸு டிகிரி வாங்க வரல, இருக்கிற பிஜிடிஆர்பியில் எப்படியாவது கிராக் பண்ணுறது எப்படி, எக்ஸாமில் நம்ம அட்லீஸ்ட் லாஸ்ட் பிளேஸ்லையாவது வந்து நாம் செலக்ட் ஆகுறது எப்படி அப்படின்றது இருக்கிற டைமில் இருக்கிறத எப்படி வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை உங்கள் யூஸ் கேஸுக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படியே பிளைண்டாக நான் சொல்கிறது யார் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு சில செட் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கும், சில செட் ஆஃப் உங்களுக்குன்னு சில ஏரியாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கட்டாயமாக வின் பண்ணலாம். இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1777க்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு 777 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். நார்மல் டெஸ்ட் பேட்ச் மாதிரி இல்லாமல் ஒரு கொஸ்டினுக்குமே நாம் இது மாதிரி குயிக் மெத்தட் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் ப்ளஸ் கம்ப்ளீட் சொல்யூஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிக் பண்ணுற 4 யூனிட்க்கு இது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஒரு கொஸ்டினை எப்படி ஷார்ட்டாக அப்ரோச் பண்ணுறது, வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் இருக்கா, கம்ப்ளீட்டாக எப்படி சால்வ் பண்ணுறது, சில கொஷின்ஸ்க்கு நமக்கு விசுவலைசேஷனும், மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ், சில கொஷின்ஸ்க்கு மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் நமக்கு விசுவலைசேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். கீ இன்சைட் முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன அப்படிங்கிறது கொடுக்குறோம். இது மட்டும் இல்லை, 100th கொஸ்டினுடைய லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபார்முலா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியும் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு இந்த யூனிட்டை பொறுத்தவரை இங்கே என்னென்ன ஃபார்முலாஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இது ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலாஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி இது மாதிரி கொடுக்குறோம். இது சாம்பிள் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 565 பேஜஸ் இருக்கக்கூடிய இந்த சாம்பிளை ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இதோடைய லிங்க்கை, கூகுள் டிரைவ் லிங்க்கை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு விவரம் வேணும் அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் வீடியோ எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன், டைப்டு சொல்யூஷன் ப்ளஸ் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட்டாக சேர்ந்துருக்கும். இது மட்டும் இல்லாமல் 3 ஃபுல் டெஸ்ட்டு, அதே மாதிரி 3 ஃபுல் டெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்யூஷனு, அதோடைய ஃபார்முலா கலெக்ஷன்ஸு எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி இது வரைக்கும் 2012 இது வரைக்கும் நடந்த எல்லா பிஜிடிஆர்பி கொஷின்ஸும் ஆன்சர் கீயோடு இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நம்ம ஆப் லிங்க் இது தான். இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆப்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 565 பேஜஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப்லையும் ஃப்ரீயாகவே நான்